திருமலை நோக்கி போயிட்டுருக்கோம். மண்டக்குளத்தூர்லேருந்து திருமலை நோக்கி போயிட்டுருக்கோம். பாருங்கள் பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து மலைத்தொடர் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள் வயல்வெளி சும்மா பசுமையாக இருக்குது. சரியான இடம் இது, செம்ம ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். வா அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ போடுவோம். நண்பர்களே, இப்போது நம்ம இருக்கிற இடம் வந்து திருமலை ஜெயின் கோயில். तुम भी ऊपर जाओ ना, राष्ट्रवादी का। நண்பர்களே, திருமலை ஜெயின் டெம்பிள் அதில் வந்து உள்ளே வந்திருக்கோம். அப்போ மகாவீரர் சிலையை பார்க்குறோம். இது எந்த நூற்றாண்டு சேர்ந்ததுன்னு தெரியல. நான் வெளியில் வந்து அதனுடைய ஆர்காலஜிக்கல் ஃபோட்டோ, அந்த ஹிஸ்ட்ரி ஃபோட்டோ எடுத்தோம். நான் படிக்கல. இது பாருங்கள், சூப்பர். இது பாருங்கள், இது வந்து மேற்கூரையெல்லாம் சிதலம் அடைஞ்சிருக்கு. இருந்தாலும் வந்து அந்த ஆர்டிஸ்டிக்கில் அந்த அந்த அழகு ஏத்திஸ்டிக் அது குறையவே இல்லை, அருமையாக இருக்குது. ஸ்டாச்சுஸ் வந்து சிதலம் அடைஞ்சிருக்கு. இப்போ மகாவீரர் பாருங்கள், ஒரு அருமையான புன்னகை முகத்தோடு இருக்கார். இப்போ வந்து மலைப்பாதையை நோக்கி மலையில் ஏறுறோம். இது இங்கே மட்டும்தான், இதுக்கு ஒன்று இது ஒரு கோயில், மேல் கோயிலுக்கு அந்த பக்கம் தான் பாருங்க. மலை அருமையாக இருக்குங்க. மலை அப்படியே ஒரு செங்குத்தான பாறை, சிறப்பான ஒரு இடம். வெகு தண்ணி பாட்டில் எடுத்து வந்தீங்களாப்பா? மலைப்பகுதி நெட்டாக இருக்குது, படிக்கட்டு சிறப்பாக இருக்குது, இருந்தாலும் மூச்சு அரைக்குது. இந்த வீடியோவை பார்க்க நண்பர்கள் அனைவரும் தவறாமல் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக விசிட் செய்வோம். அருமை, சிறப்பு. விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டமா? திருவண்ணாமலை மாவட்டத்திற்குள் ஒரு சிறப்பு பிரதேசம், இயற்கை. சிறப்பான இயற்கை காட்சி. சன்செட்டு, சூரியன் மறையுது, மேலே வந்து மேகமூட்டம், அப்படியே கீழே வந்து மலைத்தொடர். அருமை அருமை அருமை. இந்த இயற்கையான காட்சிகள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறது. நன்றி நன்றி.